நன்மையானதை தருகிறவர். உங்களுடைய எல்லா இக்கட்டு வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க இயேசு வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, உம்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லை ஏசப்பா. நான் கவலை பாடுகளில் வரும்பொழுது என் கண்ணீரை துடைக்க நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் என் மேலே அதிகமாய் வெளிப்படணும் ஏசப்பா. இந்த இடத்துலையும் காணாமல் போன ஆடை போல இருக்கிறவர்கள் சிலர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கவலைனாலேயே அவர்களுடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, கவலைனாலே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பலன் என்னதென்று உணர்ந்தார் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பலத்தில் நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் நன்மையானதை சுதந்திரிக்கிறான். எதுவரைக்கும் பாடா இருக்கும் ஏசப்பா, எதுவரைக்கும் நான் கஷ்டத்தில் இருப்பேன், என்னுடைய கஷ்டத்துக்கு அளவே இல்லை ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறேனே தவிர மாற்றம் கிடைக்கலையே என்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை ஒரு நாளும் கைவிடுறதில்லை. அவர் சிலரை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நான் பிரயாசப்படுற ஆண்டவரே, என் வெளி தோற்றம் தான் அப்படி இருக்குது, ஆனால் என் மனசுல எவ்வளோ வருத்தங்களும் எவ்வளோ கவலைகளும் இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு தகப்பன், நீ யாருமே இல்லைன்னு நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஆலோசனை கொடுக்க, எனக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். அவர் உங்களை கைவிடுறதில்லைங்க. சில வேளைகளை நினைப்போம், நான் செய்கிறது எதுவுமே எனக்கு நன்மையாக நடக்கலை, எதுவுமே எனக்கு நல்லதா இல்லை. ஒன்றை மாத்திரம் கவனித்து கொள்ளுங்க, எந்த இடத்துல நீங்கள் கீழே தள்ளப்பட்டீர்களோ அங்கே சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா புழுதியிலையும் குப்பையில் இருக்கிறவங்களை தேடி வர்றாராம். ஏசப்பா கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக இருக்கிறாராம். ஏசப்பா யார் உங்க கூட இல்லைன்னு நீங்க நினைக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு உங்களுக்கு ஆறுதலையும் பலத்தையும் கட்டளை இடுகிறார். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இன்னும் உங்க ஆறுதல் வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் உங்க ஆலோசனை வேணும் ஏசப்பா, என் கூட இருப்பீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துக்குள்ள வந்து சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். கவலைப்படுறதுனால ஒருத்தன் தன் சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியுமோ? ஏன் கலங்கி போயிருக்கிறாய்? ஏன் கவலைப்படுறக்கே நீ இடம் கொடுக்க? ஒரு சகோதரியை பார்க்குற, உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் ஜெபம் பண்ணவே முடியல, ஜெபம் பண்ணால் எனக்கு மாற்றம் வந்துடும், ஜெபம் பண்ணால் எனக்கு அற்புதம் நடக்கும், ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் என்ன கேட்கிறேனோ அதை எனக்கு வாய்க்கை செய்கிற தேவன். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கலாம், நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஏசப்பாட்ட போய் கேளுங்க, ஏசப்பா உங்கள் விருப்பம் என்னன்னு கேளுங்க. நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்களும் நானும் எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறதே. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னுடைய எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு தகுதி பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, இயேசு திறமை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார் தெரியுமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடுவதில்லை, யார் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுக்கிறதில்லை. அவர் என்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு உங்க நடுவில் வந்திருக்கிறாருங்க. இந்த இடத்தின் வாசல்ல ஒரு பெரிய தூதர் நிற்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். இந்த இடத்துல மகிமையானவருடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. அந்த தூதர்களுடைய கைகளில் ஒரு அழகான பெரிய ஒரு விண்ணப்ப படிவம் போல அதில் அந்த தூதர் சொல்லுகிறார், யாரெல்லாம் இந்த வேளைகளில் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவற்றை தெரிவிக்கிறாங்களோ நான் அதை எழுதுகிறவராம்படியாய் அந்த விண்ணப்பத்தை குறித்து எடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். கொர்நேலிய வீட்டுக்குள் இறங்கின அதே தேவதூதர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற காட்சியை பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
அப்படியே இருதயத்தில் கரங்களை வைத்து சொல்லலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் இருந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் அல்ல காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும் இந்த வார்த்தை மூலமாய் பிள்ளைகள் பலனடையட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தள்ளினவர்களும் நீ வனாந்திரம் நீ எழும்புவதில்லை என்று சொன்ன உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இதோ அவர் வனாந்திரத்தை செழிக்க பண்ணுகிற தேவன், அவர் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவன், அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் கிருபையும் இரக்கங்களும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. ஒரு 2 வசனம் வாசித்து நம்ம அப்படியே தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 5:7. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. நம்மளை ஒரு ஆள் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை யாரு? இயேசு விசாரிக்கிறார். என்னவா விசாரிக்கிறார்? இன்றைக்கு என்னுடைய தேவை என்ன, இன்றைக்கு நான் எதில் வாடிக்கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேங்கிறத என்ன பண்ணுகிறார்? தேவன் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்கென்றே பிரத்யேகமாய் ஒரு தூதர் உண்டு. அந்த தூதர் என்ன வேலை செய்கிறார் என்றால், நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர் உங்களை கவனித்து வருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் செய்கிறது, நீங்கள் படுகிற அவமானங்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்கள் எல்லையில்லாத அந்த வேதனைகளை ஆண்டவர் அறிந்தவரும் அந்த வேதனைகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். இந்த தூதன் பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து என்ன பண்ணுகிறார்? கணக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்ன கணக்கு கொடுக்கிறார்? அதனால தான் வசனம் சொல்லுது, இந்த சிறியவர்களில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், இவருடைய தூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தூதர்கள் நம்மை குறித்து அங்கே என்ன பண்ணுறாங்க? கணக்கு கொடுக்குறாங்க. சில வேளைகளில் நம் படுகிற கவலைகள், கஷ்டங்கள் யாருக்குமே தெரியாது. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, யாரும் என்ன பண்ணுறதில்ல, புரிந்து கொள்றதில்ல. என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை குறித்து விசாரிக்க, என் மீது அக்கறை காட்ட, அன்பு காட்ட யாரும் என்ன பண்ணலை, இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, அவர் உங்களை என்ன பண்ணுறார்? விசாரிக்கிறார். நல்லா கவனிக்கணும். என்ன ஒருத்தர் விசாரிக்கிறார்னா எங்கே விசாரிக்கிறார்? ஒவ்வொரு நாளும் இயேசு என் ஜெப ஸ்தலத்தை, என் ஜெபிக்கிற இடத்தை என்ன பண்ணுகிறார்? என்னை தேடி வருகிறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமும் ஏவாளையும் அந்த குளிர்ந்த வேளைகளில் என்ன பண்ணாராம்? தேவன் சந்திக்க வந்தாராம். பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன பண்ணுகிறான்? கண்டடைகிறான். அப்போது இயேசு அதிகாலையில் உங்களை தேடுகிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் முழங்கால் படிட்டு ஏசப்பா எனக்கு இறங்குங்க, ஏசப்பா எனக்கு உங்கள் நன்மையை தாங்கன்னு நீங்கள் கூப்பிடும் பொழுது
அந்த இடத்துல அந்த ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணுகிறார்? கடந்து வருகிறவராய் இருக்கிறார். நம்மள எத்தனை பேர் அந்த தேவன் என்னை கடந்து வருகிறார், என்னை கவனிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறார், இந்த எண்ணத்தோடு இருக்கிறோம்? உண்மையில் நம்மள நிறைய பேருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நல்ல பரிசுத்தமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்படி இருந்தால் ஒரு மனிதன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்படின்னா 2025 நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கவே முடியாது. என்கிட்ட 1000 குறைகள் என்ன பண்ணும்? காணப்படும். ஜெப குறைவு இருக்கும், நடக்கையில் குறைவு இருக்கும், பைபிள் வாசிக்கிறதுல குறைவு இருக்கும். ஒன்றை மாத்திரம் கவனித்து கொள்ளுங்க, இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் தகுதி அல்ல, அவர் எனக்காக சிலுவை சுமந்தார். அல்லேலூயா. அவர் எனக்காக என்ன பண்ணார்? சிலுவை சுமந்தார். அந்த அன்பின் நிமித்தம் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேனே அல்லாமல் என்னுடைய ஜெபத்தினால் அல்ல. என்ன பண்ணலை? நான் ஆசீர்வதிக்கப்படலை. அவர் என் மேலே வச்ச அன்பு எப்படி தெரியுமா? ரொம்ப அதிகமான அன்பு. நான் கவலைப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் ஜெபம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஒரு வசனம் கிடைக்கல. காரணம் என்ன? அவர் உடனே பேசுகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஊழியக்காரரோடு நேரடியாக இறங்கி பேசுவார். நம்மோடு எப்படி பேசுவார்? வசனம் மூலமாக. ஆவியானவர் நம்ம கைகளில் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தில் என்ன பண்ணுறார்? அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் கவலையாக என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கணும். நான் சின்னதோ பெருசோ எந்த கவலைகள் இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுவார்? என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் எடுத்து வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 5:3. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கடற்கரையில். இப்போ இவங்களுக்கு இயேசு என்ன பண்ண போகிறார்? வசனங்களை குறித்து போதனை கொடுக்க போகிறாரு. இந்த போதனை கொடுக்க வந்த இடத்துல அவர் கொஞ்சம் உயரமான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. பேதுருடைய படகை என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுத்தி சொல்கிறாரு, கொஞ்சம் என்ன பண்ண உள்ள தள்ளி விடு, நான் உள்ள என்ன பண்ணுறேன்னு இருக்கிறேன். அவன் கரையில் கட்டியிருந்த படகை கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணிட்டான்? உள்ளே விட்டுட்டான். விட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறாரு? அதுலேருந்து பேசுகிறாரு. அது வரைக்கும் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொண்டு போன வலை ஒன்றுமே கிடைக்கல. அந்த வலையை என்ன பண்ணுறாரு? நல்லா அலசுறாரு. அந்த வலைகள் என்ன பண்ணுறாரு? நல்லா அலசுறாரு. அலசி ஒழுங்கு பண்ணுறாரு. இப்போ பேதுரு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிந்தாயிற்று. பேதுருட்ட சொல்கிறாரு, ஆழத்தில் கொண்டு போய் என்ன பண்ணு? உன் வலையை போடு. இப்போ பேதுரு அந்த இடத்துல கீழ்ப்படுகிறார். அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படுகிறார். நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் குறைபடுகிறதுக்கு காரணமே வசனத்திற்கு நம்மை தாழ்த்துவதில்லை. வசனத்திற்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய வலையை கொண்டு போய் என்ன பண்ணு? ஆழத்தில் போடு. பேதுருக்கு தெரியும் பகல் நேரத்தில் என்ன பண்ண முடியாது, மீன் பிடிக்க முடியாதுன்னு பேதுருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல நல்லா கவனிங்க, அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த வசனத்துக்கு என்ன பண்ணுகிறாரு? அப்படியே கீழ்ப்படுகிறார். இதுதான் அந்த பேதுருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கீழ்ப்படியாத ஒரு குணம். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், இயேசுவை பின்பற்றுறோம், சர்ச்சைக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம். இதனால் நீங்கள் முழுமை அடைவதில்லை. இதனால் என்ன பண்ணுறதில்ல? முழுமை அடைவதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பைபிளில் 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 12வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்து தலையாகிய கிறிஸ்துவோடு என்ன பண்ணணுமா? இணைக்கப்படணுமா சரீரமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் இயேசுவோடு இணைஞ்சிருக்கிற வாழ்க்கை தான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அர்த்தமா, இயேசுவோடு இணைந்திருக்கிறதுக்கு. அப்போ அந்த இணைந்திருக்கிற, அதான் அதில் போட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி வந்திருக்கும். பரிசுத்த ஆவியில அப்படின்னு என்ன அர்த்தம்?
இயேசுவோடு இருக்கிற ஒரு ஃபெல்லோஷிப். அதாவது அந்த இயேசுவோடு ஒரு மனிதன் இணைக்கப்பட்டுட்டா அவருக்கு கீழ்ப்படிய முடியும். அந்த இணைப்பு தூரமாக இருந்துச்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறான், அப்பா அம்மா பிள்ளை ஒரு சகோதரி, இவங்களில் 4 பேரில் யாராவது டல்லாக இருந்தாலும் அந்த 4 பேரில் ஒரு ஆள் என்ன பண்ணிடுவாங்க, முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் வெளியே இருக்கிற ஒரு மனிதர் அதை பார்க்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு கூடயே பழகுனதுனால சின்ன ரியாக்ஷனே என்ன பண்ணிடுவாங்க. இதே போல தாங்க இயேசு கூடவே இருந்தாதான் அவருடைய சின்ன சின்ன வசனத்துக்கும் கீழ்ப்படிய முடியும். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனிதனுடைய, அதனால தான் பார்த்துருக்கோம் எபேசியரில் நீங்கள் சில வசனம்லாம் படிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கணுமா. அதான் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. ஒரு சகோதரிக்கு கல்யாணம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய பேரை என்ன பண்ணுவாங்க, இன்சில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு யாருடைய இன்சில் எடுத்துக்குவாங்க, வீட்டுக்கார். புரிஞ்சிச்சா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற முன்னாடி நான் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் சபையாகிய மணவாட்டி, அவர் மணவாளன். இந்த மணவாளன் என்ன விரும்புகிறாரோ அதை கரெக்டாக செய்கிறது தான் கீழ்ப்படுகிற ஒரு மணவாட்டி சபை. அல்லேலூயா. அப்போ நம்மள எத்தனை பேர் இந்த மணவாளனோடு இணைந்திருக்கிற அனுபவம் இருக்கிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மத்தியவானத்தில் வருவார், எக்காலம் ஊதப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த கட்டடமாக இருக்கிற சபையல்ல, நீங்களும் நானும் என்கிற அந்த மணவாட்டி ஆகிய சபை. இந்த சபை மணவாளனோடு உறவு இருந்தால் மட்டும்தான் அது கேட்கும். என்னை ஒரு ஆள் தட்டி எழுப்பணும், ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா என் மேலே அன்பு இருக்கிறவர் தான் என்ன பண்ணுவார், தட்டி எழுப்புவார். எனக்கும் ஆவியானவருடைய ஐக்கியம் அந்த இயேசு கிறிஸ்துவோடு உறவை உருவாக்கலைன்னா எனக்கு என்ன வராது, அந்த ஃபெல்லோஷிப் என்ன பண்ணாது. அப்போ நம்மள கீழ்ப்படியதல் அப்படிங்கிற ஒரு இதே ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம்தான். அவனுக்கு தான் என்ன உண்டாகும் தெரியுமா, டைமுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு வாஞ்ச இருக்கும். சரி, நேரம் லேட்டாக வர்றதுலாம் தவறாப்பா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே நல்லா கவனிங்க, என் அன்பு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு 40-50 ரூபாய்க்கு வேலை கிடைக்கணும் ஸ்டார்டிங் சம்பளமே. அதுவே ஒரு 2-3 லட்ச ரூபா கிடைச்சாலும் நல்லது தான். ஏன் அது தோணுது? பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு மேலே அப்படியெல்லாம் தோணுமா, எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கணும், அதுக்காக இன்னைக்கு உபவாசம் பண்ணுறேன். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு தெரியாமலே அல்லேலூயா சொல்கிறீங்க. ஏன் அது தோணாது தெரியுமா? அது பக்கத்து வீட்டு பையன். ஆனால் என் பையனுக்கு எங்கே போனாலும் என்ன சொல்லுவோம், என் பையன் வேலை தேடிட்டு இருக்கான், யா சோமனுக்கு. என் பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு நல்ல வேலைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சோமனுங்க. ஏன்? அன்பு. என் பிள்ளை மேலே என்னது, அன்பு. என் பிள்ளை ஒரு பெரிய இடத்துல வேலை பார்த்தா சொல்லுவோம், என் பையனுக்கு ஆண்டவர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சு பெரிய வேலை கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இதே அன்பு கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்போ தான் என் ஆண்டவரை பார்க்க போகிறேங்கிறதுக்கு 9 மணி சர்வீஸ்னா 8:45 ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. நான் சொல்கிற புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த அன்பு குறைவாக இருக்கிறதுனால தான் 1000 சொல்லுவோம். அன்பு உங்கள் பிள்ளைகள் மேலே இல்லவே இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காலையில் டிஃபன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டிய. அன்பு உங்கள் பிள்ளைகள் மேலே இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு எடுத்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா? இல்லை, அன்பே இல்லை. அப்புறம் எப்படி செஞ்சு கொடுப்போம்? அப்போ நல்லா கவனிங்க, எனக்கு என் பிள்ளை மேலே எவ்வளோ ஒரு ஃபெல்லோஷிப்பான உறவு இருக்குதோ, இதே எனக்கு மேலே யாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்கணும்? இயேசுவுக்கு மேலே. என்னை ஏன் ரட்சித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார். அப்போது பேதுருவால் அதில் கீழ்ப்படிந்ததற்கு காரணம், முதல்ல அவன் வலையை என்ன பண்ணியிருந்தான், அடுத்த ரவுண்டுக்கு கரெக்ட் பண்ணி வச்சுருந்தான். ஒரு வலையை அலசுறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. அதை லைன் பாராக என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி அதை எப்படி எடுத்திருந்தோ அதே போல் உள்ளே போடுற அளவுக்கு என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். இதை பேதுரு சரி செய்து வைத்திருந்தான். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த மனிதனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கப்படணும். அல்லேலூயா. அதனால தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவன், அவன் தேவனை தரிசிப்பான். அப்போ இந்த இருதயத்தில்
ஏகப்பட்ட உலக ஆசைகள் இருந்துச்சுன்னா அங்கே இயேசுவால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் ஓசன்னா பாடுவோங்கிற பாட்டு பாடுவீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் பைபிள் ரீதியாக கரெக்டாக படிச்சிங்கன்னா அது ஒரு வாரம் டே இருக்கும். அதிலிருந்து கரெக்டாக இயேசுவை சிலுவையில் அறைகிற அந்த டே வந்து ஒரு 5-6 நாள் அந்த டேயில் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரமும் எருசலேமுக்கு வருவார். ஒரு நேரம் கழுதையில் வருவார், அப்புறம் நடந்து வருவார். நீங்கள் 4 அந்த நற்செய்தி நூல்களை சேர்த்து கரெக்டாக படிச்சிங்கன்னா தெரியும். நான் பைபிள் டீச்சிங் பண்ணுவேன். அப்போ அந்த 4 நற்செய்தி நூல்கள்லையும் இயேசுவை 4 விதமாக காமிச்சிருக்கோம். மத்தேயுவில் இயேசுவை ராஜாவை போல காண்பிச்சிருக்கோம். அவர் சொல்லுவார், நான் மகிமை பொருந்தினவராய் என்ன பண்ணுவேன், வருவேன் அப்படின்னு. மார்க்கில் தன்னை ஒரு மனிதனாகவே எல்லா இடத்துலையும் காட்டியிருப்பார். இந்த லூக்காவில் பிதா குமாரனை என்ன பண்ணியிருப்பார், காண்பிச்சிருப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கோம், என் நேச குமாரன் என்ன பண்ணியிருக்கிறேன், உண்மையில என்ன பண்ணுறேன். இதை பார்த்து தான் சிலருக்கு அப்படி பொங்கி எழும்பிடுவாங்க. இவன் தச்சனுடைய பிள்ளை இல்லை, இவன் சகோதரன், இவன் எப்படி பிதாவுக்கு குமாரன் சொல்கிறான் அப்படின்னு மல்லு கட்டுவாங்க. அப்படி நீங்கள் யோவானில் போய் படிச்சிங்கன்னா ஆண்டவரும் போதகருமாகி இருக்கிற அங்கே எப்படி பேசியிருப்பார், என்னை காண்கிறவன் பிதா, அவரை தேவனுக்கு இணையாக என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். நான் இதில் வந்து டீச்சிங் பண்ணியிருக்கேன், அதாவது பாடம் எடுத்திருக்கிறேன் பைபிள் காலேஜில். அப்போது அந்த பாடம் எடுக்கிறதுனால இந்த 4 நற்செய்தி நூலில் என்ன இருக்கும், இந்த 4 விதமாக இருக்கும். அப்போது இயேசு தன்னை எப்படி காண்பிச்சிருக்கிறார். அப்போது நல்லா கவனிக்கணும், இந்த பேதுருவுக்கு அந்த இருதயம் சுத்தமாக இருந்ததுனால, அந்த வலையை சரியாய் ஆயத்தப்படுத்தினால அவனால் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடிஞ்சிச்சு, பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா கவனிங்க, அந்த கழுதை இன்னொரு 2-3 வாரம் இருக்குது இல்லையா? இன்னும் இல்லை, அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் அந்த பண்டிகை என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம். அந்த கழுதையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை என்ன பண்ணுங்க அங்கே இருக்கும், அதை அவுத்துட்டு வாங்க. முதலாளி கேட்பான், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணுவான், தந்துடுவான். ஏன் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டிக்கு மேலே ஏறணும்? அங்கே தான் ஊறுபட்ட கழுதை இருக்குமே, எதையாவது பிடிச்சி ஏறி இருக்கலாம்ல. இயேசு இதில் என்ன விரும்புகிறார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் அவன் எனக்கு முதலிடம். புரியுதா உங்களுக்கு? அந்த கழுதையை இன்னும் சவாரிக்கே பயன்படுத்தலை, அதான் கழுதை குட்டி, கொஞ்சம் டீனேஜ் கழுதை, அதுக்கு இன்னும் என்ன பண்ணலை, பயன்பாட்டுக்கு வரல. அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலிடம் எனக்கு என்ன பண்ணு கொடு. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் நீங்கள் யாருக்கு, ஃபஸ்ட்டு இயேசுவுக்கு. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் யாத்ராகமாக அந்த பகுதிகளில் மிருகங்களை பலியிடுகிறதை குறித்து சில புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு வீட்டில் அவங்க வச்சுருக்கிற கழுதை ஆண் குட்டி கழுதை போட்டுட்டுனா என்ன பண்ணணும், அதுக்கு பதில் ஒரு ஆட்டை பலி கொடுக்கணும். ஏன்னா முதல் தலை இது என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இது மோசையுடைய நியாயப்பிரமாணம். ஒருவேளை கழுதை பலி செலுத்த மாட்டாங்க, கழுதைக்கு பதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கழுதையை கழுத்தை முறித்து கொல்லணுமா, அப்படி பைபிளில் இருக்குது. அப்போது இயேசு அந்த கழுதையை பயன்படுத்தாத காரணம் இன்னும் என்ன பண்ணலை, அதுக்கு பலி செலுத்தலை. இயேசு நமக்காக பலியானதுனால, அந்த கழுதையில் ஏறினதுனால கழுதையுடைய நியாயப்பிரமாணம் முறிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு செய்கிற சின்ன சின்ன காரியத்திலையும் ஒரு பெரிய நியாயப்பிரமாணத்தின் நிறைவு இருக்கும். அப்போ கவனிங்க, உங்களில் எத்தனை பேர் அந்த கீழ்ப்படிதல், இயேசு எனக்குள்ள வருவதற்கு என் இருதயத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது அவர் சொல்கிறாரு, ஆழத்தில் போய் என்ன பண்ணு, உன் வலையை போடு. கடலில் நீங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ளே போன பிறகு சுற்றி என்ன தெரியும் தெரியுமா, கடல் மட்டும்தான் தெரியும். சுற்றி என்ன தெரியும், கடல் மட்டும்தான் தெரியும், கரெல்லாம் தெரியாது. ஏன்னா எங்கள் வீடு கன்னியாகுமரியில், இப்போ அந்த வெளியே அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அது கடல், இது எங்கள் வீடு. அது கடல், இது எங்கள் வீடு. கடலில் உள்ளே தள்ளி போயிட்டு நான் கேட்பேன், நான் கடல் பக்கத்தில் இப்போ தான் வீடு, பட் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்பேன், எப்படி நீங்கள் வந்து உள்ளேருந்து கரையை எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த திசையில் தான் போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எங்கள் ஏரியா பக்கத்தில் வள்ளியூரில் ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை வந்து அப்படி உருண்டே ஒரு பால் மாதிரி இருக்கும், பெரிய மலை. அப்போ அவர் சொல்லுவார், இதை நாங்கள் கனெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறோம், கரை வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போது ஓ இந்த மலை தான் உங்களுக்கு தெரியுமா, ஆமாம் அப்படின்னு என்ன பண்ணார், எங்கள் மாமா ஒருத்தட்ட கேட்டேன், அவர் சொன்னார், இந்த மலையை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்,
வருவோம். ஓகே, நல்லது. இப்போ அவங்க உள்ள போன உடனே என்ன மட்டும்தான் தெரியுது? கடல் மட்டும்தான். இயேசு படகுல ஏறி அவர் கூட வந்தா, கடல்ல ஆழத்துல போனவரும் அந்த நபருக்கு யார் மட்டும்தான் தெரியும்? இயேசு மட்டும்தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். இயேசு கூட அதிகமாக பிரயாணம் பண்ண ஆரம்பித்த பிறகு சின்னதோ பெருசோ என் கூட யார் இருக்கா? இயேசு. என் நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கும்? இயேசு மேலே. அப்போ உங்களில் எல்லாரையும் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நான் இயேசுவை அதிகமாய் பிடித்து கடந்து போகிற ஒரு அனுபவம் கட்டாயம் வேணும். அங்கே தாங்க ஆசீர்வாதம் இருக்குது. இவனுக்கு தான் பேதுருவுக்கு என்ன பண்ணார்? 2 படகு நிரம்ப என்ன கொடுத்தாரு? மீன் கொடுத்தார். 2 படகு நிரம்ப என்ன கொடுத்தாரு? மீன் கொடுத்தார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லை, அவன் வலையை ரெடி பண்ணான். தான் இருதயம் ஆயத்தமாக இருக்குது. 2வது அவர் சொல்கிறார், நீ ஆழத்தில் போய் போடு. அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஆழத்தில் இருந்த 3வது என்னென்னா, சுற்றி கடல் தான் தெரியும், அங்கே இயேசு மட்டும்தான் என்ன பண்ணோம் தெரியும். நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான். பல வேளைகளில் நம்மளை எல்லாரும் கைவிட்டுருவாங்க, எல்லாரும் விட்டு விலகிடுவாங்க. நம்ம வாழ்க்கை தோணு, என்னடா நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை. அதில் நல்லா கவனிக்க வேண்டிய பகுதி, யாருமே இல்லை, இயேசு இருக்கிறார் உங்கள் நடுவில். யாரும் இல்லை. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். எனக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து தருவார். ஓகே, இனி அடுத்தது, இந்த மீனெல்லாம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணாரா அப்படின்னா இருக்காது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, 11வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:11. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவங்க எந்த பொருளையும் விற்றதா இருக்காது, எந்த பொருளையும் யாருக்கும் சேல்ஸ் பண்ணாதா இருக்காது. அப்படியே போட்டுட்டு எங்கே போயிட்டாங்க? இயேசுவுக்கு பின்னால் போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு பண ரீதியாக ஆசை இருந்தால் அவனால் இயேசுவுக்கு பின் செல்ல முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நமக்கு பண ஆசை இல்லை, இந்த உலக ஆசை இருக்கிற ஒரு மனிதனால் இயேசு என்ன பண்ண முடியாது? பரிபூர்ணமாய் பின்பற்ற முடியாது. அதை பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன நேசிக்கிறான்டா, முதலாவது என்ன பண்ணு? நேசி. இந்த உலகத்தை விட என்ன பண்ணு? அதிகமாக நேசி. நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முழுமையாய் பின்பற்ற முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் காரணம். ஆண்டவர் அதிகமாக என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கும், வேற ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும், வேற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனாலேயே அவங்களால என்ன பண்ண முடியாது ஆண்டவரை. புரிஞ்சிச்சா? இப்போ ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லியிருப்போம், இவ்வளோ நேரம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், இப்போ போய் இதை போட்டுட்டு வர சொல்கிறாரு, அதை வித்துட்டான்னு வர்றேன், அப்படி தானே தோணியிருக்கோம். ஆனால் அவர்கள் அதிலே போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்களாம்? ஆண்டவருக்கு பின் செஞ்சாங்களாம். இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான அர்ப்பணிப்பு. அப்போ உங்களில் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் கடைசி அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் கடைசி அதிகாரம் 15வது வசனம். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவங்க எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறியா? ஆமாண்டவரே, உங்களுக்கு தெரியுமே. அப்ப நீ என்ன பண்ணு, என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய்ப்பாயாக. என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய்ப்பாயாக. உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் அனுதினமும் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அல்லாமல் நம்ம நேசிக்கிற எல்லா அன்பும் பொய்யானது. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆமாம். இன்றைக்கி உங்களில் எல்லாரும் இன்றைக்கி சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே எல்லோரும் என்ன பண்ணுங்க, எங்கேயாவது போய் சுவிசேஷம் அறிவிங்க, கோடி ஜோம் பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டைம் இல்லை, எங்கள் வீட்டில் விருந்தாள் வந்திருக்கிறவ, நான் இன்ன இடத்துக்கு போகணும், இப்படியா ஒரு வெளியே வேலை இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு பொருள் சொல்லியிருந்தா அதெல்லாம் வாங்க போக வேண்டியிருக்கு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏசு சொல்கிறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறேன் பேதுரு. ஆமாண்டவரே, உங்களுக்கு தெரியுமே நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய்ப்பாயாக. அப்படி 3 முறை அதில் கேட்டிருப்பாரு. ஏனென்றால் அவன் 3 முறை மறுதளித்ததினால் அவனிடத்தில் 3 முறை கேட்டார், என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? அல்லேலூயா. ஒரு முக்கியமான பகுதி அதுதான். இன்றைக்கி நம்மளால் ஆண்டவருக்கு பணி செய்ய முடியலன்னா
நம்முடைய அன்பு குறைவாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நீங்கள் வர்ற டைமே லேட்டாக இருக்குன்னா நம்ம போய் என்ன சாதிக்க போகிறோம்? புரிஞ்சா? நம்முடைய பக்தி அவ்வளோ அழகாக இருக்கணும். நம்முடைய பக்தி என்ன பண்ணணும்? அவ்வளோ அழகாக இருக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டைம் வைக்கிறாங்க, குறிப்பிட்ட டைமுக்கு லேட்டாக போனால் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறதில்ல, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, வெளியே நிற்க வைக்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறத பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கள? அப்போ ஏன் நம்மளுடைய ஆண்டவரை தேடுவதில் மட்டும் இன்னும் குறைபடுறோன்னா, அன்பு குறைவு. என் நேசுவை நேசிக்கிறதுல நான் என்னது குறைவு. அதனால தான் பேதுரு கேட்குறாரு, எல்லாரோட நேசிக்கிறேன். ஆமாம் ஏசப்பா, உங்களுக்கு தெரியும், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய். மறுபடியும் கேட்குறாரு, ஆமாண்டவரே, அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலராக இருக்க அவனுக்கு அந்த கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவன் திறமை இல்லை தான், அவனுடைய செயல்பாடு ஒரு மீன் வியாபாரம் செய்கிறவன் தான். அவன் ஒரு முறை இயேசுவை மறுதளித்தவன் தான். அவன் தாங்க பயங்கரமாக ஆண்டவருக்காக என்ன பண்ணார்? செயல்பட்டார். அவர் நிழல் பட்டெல்லாம் சுகமடைஞ்சாங்க. அந்த அர்ப்பணிப்பு, தன்னை இயேசுக்காக அர்ப்பணித்த அந்த செயல்பாடு. உங்களில் எத்தனை பேர் இப்படி உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இயேசு அறியாதவங்க இருக்கிறாங்க சுற்றிலும். இன்றைக்கி உங்கள் சபையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஏதோ ஒரு சிறு பிள்ளைகளுடைய ஜெப குழுக்கள், இல்லை உங்கள் ஊர்லேயே +2க்கு மேலே படித்தவங்க ஒரு சண்டே கிளாஸோ இல்லை ஒரு டியூஷன் சென்டரோ நடத்தி வாரத்தில் அத்தனை நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்து வாரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு ஜெபக்குழு நடத்தி எவ்வளோ விதமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். பெரிய பெண்களாக இருக்கிறவங்க ஒரு 5 பேர் 6 பேரை கூட்டி டெய்லி மத்தியானம் 2 to 3 3 to 4 இந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுவோம்? தினமும் சபை ஆசீர்வாதத்துக்கு, ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு, உங்கள் பட்டணத்தின் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க. செய்கிறவங்க இதெல்லாம் நாங்கள் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. சிலர் அல்லையிலேயே சொன்னீங்க, உண்மையாக தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் சொல்கிற புரியுது உங்களுக்கு? இன்றைக்கி ஒரு 11 மணி மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 8 9 மணி வரைக்கும் அந்த டைமை யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏசப்பாவுக்கு தான். வீட்டிலலாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தின்னுட்டு மல்லாக்க படுத்து தூங்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் தான் இருப்பா? சித்தப்பா லூசிபர் தான் இருப்பார். அவர் சொல்லுவார், நல்லா சாப்பிட்டியா? ஆமாம், கொஞ்சம் தூங்கு. ஆண்டவர் வெளியேருந்து கதவை தட்டிகிட்டே இருப்பார், எஞ்சி போவாத, டயர்டாக இருக்கேன்னு சொல்லு. புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் சாத்தான் கொம்பு கும்பலாம் வச்சுட்டு கருகருன்னு வருவார். அவர் கருகருன்னுலாம் வர மாட்டார். சில வேளையில் பண ஆசையை தூண்டும்படி வருவார். ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி ப்ரேயருக்கு வர முடியாது. சில வேளைகளில் எப்படி வந்திருப்பாருன்னா, தூக்கத்தின் ஆவினால் வந்திருப்பார். இன்றைக்கி வேலைக்கு போய் பயங்கர உடம்பு வலி, தலைவலி வந்துட்டு தூங்கினா தான் சரியாகும். இன்றைக்கி என்னால் எந்த ப்ரேயரும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. புரிஞ்சிச்சா? சாத்தான் டிசைனாக வருவான். சாத்தான் எப்படி வருவான்? டிசைனாக வருவான். சில வேளைகளில் சர்ச்சில் ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கும், அன்றைக்கி தான் ஒரு கல்யாண வீடு வரும். அன்றைக்கி என்ன பண்ணுவோம்? இது முக்கியமான விருந்து, நம்ம போகலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஆண்டவரை பற்றி கவலையே இருக்காது. அவர் நினச்சிட்டு போகிறாரு. அவர் நினச்சா என்ன பண்ணுறாரு? அப்போ நல்லா கவனிக்கணும். உண்மையிலேயே நீங்கள் இயேசுவை நேசிக்கிறாந்தா உங்களுடைய நேரம் சமயம் இயேசுவுக்கு கொடுக்கிறதா என்ன பண்ணணும்? இருக்கணும். அவர்கள் தான் உண்மையாகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? பின்பற்றுறாங்க. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த வாரத்திலிருந்து நான் டெய்லி ஒரு 2 to 3 மதியம் எங்கள் சர்ச்சில் வந்தோ இல்லை எங்கள் தெருவில் பக்கத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்தோ நாங்கள் ஒரு ஜெபக்குழு தொடங்கி நடத்துவோம் தேசத்தின் நன்மைக்காக. அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விவரமாக இருக்கே பற்றிலாம். உங்களை யாராவது முட்டாள்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ நேரம் ஆண்டவரை நேசிக்கிறான், அல்லேலூயா போட்டியே, இப்போ இந்த மாதிரி இவனை எங்கேருந்தியா பிடிச்சிட்டு வந்திருந்து எங்களுக்கே வேலை சொல்லிகிட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கு? எப்படி காரிய பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், காரிய சமர்த்தன் அப்படின்னா ரொம்ப டேலண்டான ஒரு நபர்னு அர்த்தம், ரொம்ப திறமைசாலி. அதே போல் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவன் காரிய கிறுக்கன் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
காரிய கிறுக்கன் அப்படின்னா அவன் சுயநலமாக கரெக்டாக செயல்படுவான். எப்போ நழுவணுமோ அப்போ நழுவிடுவான், எப்போ கையை கழுவணுமோ கையை கழுவிடுவான். அவ்வளோ கரெக்டாக என்ன பண்ணுவான், செய்வான். ஆனால் வெளியே நான் என்ன பண்ணுவான், என்ன ஒரு கிறுக்கங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் கேட்டேன் இல்லையா, எத்தனை பேருக்கு ஜெபக்குழு நடத்துறதுக்கு திறன் இருக்கு? அவங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள். இல்லை, இதுதான் காரிய கிறுக்கன். ஜெபம் நடத்துறதுக்கு என்ன திறமை வேணும்? ஒரு 4 பேர் கூட சேர்ந்து இருந்துட்டு நம்ம கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது தான் ஜெபம். இதுக்கு திறமை இல்லைன்னு தானே நினைக்கிறிய? பைபிளில் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க வேகமா. 1 கொரிந்தியர் 12:11. அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். மேலே ஒரு 9 வரம் இருக்கும். குணமளிக்கிற வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், அற்புதம் செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறிதல், வேதத்தை போதித்தல், அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுதல், இப்படி ஒரு 9 வரம் அதுக்கு மேலே இருக்கும். இதை இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆவியானவர் பகிர்ந்தளித்திருக்கிறாராம். இந்த வசனத்தின்படி உங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குது? வரம் இருக்குது. என்ன இருக்குது? புரிஞ்சிச்சா? இப்போ வரம் இருக்குது இந்த வசனத்தின்படிங்கிறவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏதாவது வேலை செய்ய சொல்லுவோடா, அதனால கையை தூக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி அவ்வளோ பேர் கையை இறக்கி வச்சிருக்கிய. இப்போ இதே ஒரு யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வேலை கிடச்சிட்டுன்னா என்ன சொல்லியிருப்பிய? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அருமையான பெரிய கம்பெனியில் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் தேவ கிருபை. அந்த பக்கம் தள்ளி விட்டு தான் கொள்ளணும். 1.5 லட்ச ரூபா சம்பளம் போட்டால் தேவ கிருபை, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணால் தேவ கிருபை எங்களுக்கு கிடைக்கல தம்பி, நாங்கள் அதுக்கு தகுதியே இல்லை. இப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணுறது? காலத்தை அப்படியே தேய்ச்சிட்டே போகிறது. பைபிள் வசனம்னு சொல்லுது, அவனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பகிர்ந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்குள்ள அப்படி ஒரு வரம் என்ன பண்ணுது? கிரியை செய்யுது. அதான் எப்படின்னா, ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னா 30 பேரில் ஒருத்தனுக்கு லெஃப்டில் எழுத வரும், ஒருத்தனுக்கு எழுத்து எப்படி இருக்கும்? வானவில் போல் இருக்கும், ரேம்பை போல் இருக்கும், இப்படி தொடங்கி இப்படி முடிப்பான். ஒருத்தனுக்கு படிப்பான், ஞாபகமே இருக்காது. ஒருத்தனுக்கு வார்த்தையே வாயிலே வராது. இந்த 30 பேரையும் அந்த பாடத்தை படிக்க வச்சு அந்த டீச்சர் என்ன பண்ணிடும்? பாஸ் பண்ண வைக்கும். இதுதான் டீச்சருடைய என்னது? திறமை. நல்லா கவனிங்க. இதே போல் உங்களுக்குள்ளேயும் அந்த திறமை இருக்குது. எனக்குள்ளே என்ன வரம் இருக்குது, ஆண்டவர் எதுக்காக வச்சிருக்கிறாருன்னு என்ன பண்ணணும்? அதை கண்டுபிடிச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் என்ன பண்ணணும்? கடந்து போகணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னது? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை நாம் என்ன பண்ணணும்? ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி ஆண்டவர் என்ன காரியத்திற்கு என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரு, என்ன காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்த போகிறாருங்கிறத நீங்கள் தான் உருவாக்கி கொண்டு வரணும். அதைத்தான் வசனம் சொல்லுது. அவனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன். இந்த வரத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நீங்கள் இதுக்கு ஆயத்தப்படும் பொழுது கர்த்தருடைய நன்மை உங்கள் மேலே என்ன பண்ணப்படும்? வெளிப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு உங்களை என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அப்போது ஒரு நாள் நியாயத்தீர்ப்பன்னைக்கு இது கேட்கப்படும். ஒரு நாள் நியாயத்தீர்ப்பன்னைக்கு என்ன பண்ணப்படும்? இப்படி ஒரு பிரசங்கம் இந்த டேட்டில் ஒருத்தர் பேசினார, உங்களுக்கு ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியாது? மறுதளிக்க முடியாது. அப்புறம் பேதுரு வருவார், கம்பு எடுத்து வெளுத்து விரட்டி அனுப்புங்களேன் அப்படின்னு எங்கே அனுப்பிடுவார்? பாதாளத்துக்கு அனுப்பிடுவார். அப்புறம் நீங்கள் சொல்ல முடியாது, 30 வருஷம் இந்த சர்ச்சில் இருந்தேங்க, எங்கே வந்திருக்கியா? பாதாளத்துக்கு தான் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதே ஞானவான். எஸ், நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்பொழுது தான் உங்கள் அறிவு பலமாக வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? உங்கள் மத்தியில் இருக்கிற நான் வெறும் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். எவ்வளோ தான் படிச்சிருக்கிறேன்? மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் என்ன பண்ணலை? ஒதுங்கலை. இன்றைக்கி நிறைய ஊழியங்கள், கன்வென்ஷன் கூட்டம், கேம்ப்பு, சிறுவர் முகாம், எழுப்புதல் முகாம் நிறைய நடத்துகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? திறமைகளையும் திராணிகளையும் கொடுத்துருக்கிறார். பைபிள் காலேஜில் மாஸ்டர் டிகிரி பண்ணுறேன். பைபிள் காலேஜில் என்ன பண்ணுறேன்? அறிவை தந்திருக்கிறாரா? இந்த அறிவு யாருடையது?
கர்த்தருடையது. என்னையே இப்படி பயன்படுத்த முடியும்னா +2க்கு மேலே படித்தவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். +2க்கு மேலே படித்தவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கேர்ள்ஸ் பக்கத்தில் வெறும் 3 பேர் தான் +2 படிச்சிருக்கீங்களா? கண்ணாடி போட்டிருக்கேன் மேடம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 11th தான் படிக்கல. பக்கத்தில் இருக்கிறாள் அப்படின்னா +2க்கு மேலே. அப்போ +2க்கு மேலே தானே போயிட்டுருக்கிய. எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்டால் கையே வரல. நீ ஏதாவது போட்டு இழுத்து விட்டு போயிடுவேன், அப்புறம் பயத்தோடையே வாழ்நாள் முழுவதும் அலையணும். ஆண்டவர் என்னை பழி தீர்ப்பாரோ? கேட்டுச்சா? அதனால் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். சரியா? ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தேன், ஒருவனுக்கு 2 கொடுத்தேன், ஒருவனுக்கு 1 கொடுத்தேன். அதை புதைத்து வைத்தவன என்ன சொன்னாராம்? அது வாயே வராதுங்க. அந்த பக்கத்தை நான் படிக்கவே இல்லை. தாளந்துன்னா என்னது? கல்வி ஒரு தாளந்து, பாடுறது ஒரு தாளந்து, நல்ல பேச்சுத்திறன் ஒரு தாளந்து. அப்போ இந்த தாளந்துக்கு கூட இயேசு என்ன பண்ணுவார்? வாய் வருதா பாருங்க. அரை கிளாஸில் விட்ட மாதிரி இருக்குது. ப்ரீகேஜில் விட்ட நாள் பிள்ளைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பையை விட்டுட்டு போயிட்டான் நைனா, வாசலில் இருந்தால் வாரேன்ட்டு போனான், ஆளே காணும். ஐயோ எப்போ வருவானோ தெரியாத. இந்த மிஸ்ஸு வேறு வந்துருவாருன்னு 1 மணி நேரமாக சொல்லிகிட்டு இருக்கு. லஞ்ச் டைம் ஆகியும் இன்னும் அவரை காணும். அப்படி தான் உள்ள எல்லாரும் அப்படியே கடிகாத்து பாக்கி மணியாகும் போது பிரசங்கத்தை நிறுத்த மாட்டேங்கான. புரிஞ்சிச்சா? அப்போ ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணணும்? அன்னைக்கு நானே உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரே, என்னை 2ஆம் கிளாஸ் படிக்க விட்டு தெருவாக அனுப்பி விட்டிய. இங்கே 12வதுக்கு மேலே படிச்சுட்டு அவ்வளோ அப்படியே தெருன்னு முழிச்சிட்டு இருக்கு. அவ்வளோத்தையும் நரகத்தில் தள்ளுவீராக, ஒன்றும் தப்பிக்கப்படாது அப்படின்னு நானே உங்களுக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணுவேன்? சரியா? அதனால் அப்படியெல்லாம் இழந்திருக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மோட என்ன பண்ணணும்? பேசணும். நல் வார்த்தைகளை கொடுத்த தேவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துலையும் உயர்த்துவார். அவர் நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கமாய் ஊற்றுகிற தேவன். ஒவ்வொருவரும் அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்துருங்க. சிலர் இந்த இடத்துல கிருபை பெற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி சில நன்மைகள் எல்லாம் பெற்றவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலர் ஆவிக்குரிய தன்மைகளை இழந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒரு காலங்களில் பக்தி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது, உங்கள் ஆவிக்குரிய செயல்பாடு அவ்வளோ வல்லமையாக இருந்தது. அதை இழந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேளுங்க, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. இன்னைக்கு உங்கள் கவலையோடு இருக்கிறீங்கன்னா உங்கள் கவலையை இயேசுகிட்ட சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களுக்கு நன்மையானதை தருவார். இயேசு உங்களை மென்மேலும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒருவரையும் அவர் வெட்கப்பட்டு போக விடுறதில்லை. அப்படியே ஆண்டவருக்கு நேரம் ஒரு 5 நிமிடம் இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த இடத்துல அந்த மகிமை பொருந்தின ராஜா வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், என் நாடுகள் வழி தப்பின நிலையில் இருக்கிறது, என் நாடுகள் வழி தப்பின நிலையில் இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. நீ நல்ல ஜெபிக்கிற மகள், நீ நல்ல மன்றாடுகிற மகள், இன்னைக்கு என்னால் ஜெபம் பண்ண முடியலன்னு அப்படியே அமைதியாயிட்ட. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ கர்த்தரிடத்துல திரும்பு. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்ப. நீ அலைந்து தெரிவதில்லை. உன் இக்கட்டு வேதனைகளில் கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர். அவர் மகிமை பொருந்தின ராஜாவாய் இருக்கிறார். அவர் உங்களை மறுரூபமாக்குவார். அவர் மீண்டும் உங்களை பலப்படுத்துவாரே. அந்த ராஜாவை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய கிருபை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறுமையாய் இருக்கிற, பல வேளைகளில் பண நெருக்கடி உனக்கு தலைவிரித்து ஆடுகிறது. நீ சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? போது ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால கஷ்டப்பட முடியாது. இந்த இக்கட்டில் இருக்கிறது, நான் செத்து போனால் நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாருங்க, உங்களுக்கு தான் சொல்லுகிறார். இயேசு கைவிட மாட்டார்ல. உங்க ஜெப நிலை எந்த நிலையில இருக்கு யோசித்து பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில இரவெல்லாம் அவ்வளோ அழகா ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் அந்த வீடு நிரம்புகிறத பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த பலனை இழந்த பிள்ளையாய், அந்த பலனை இழந்த பிள்ளைகளாய் காணப்படுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு
உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை மீண்டும் எழுப்ப போறேன் மகளே, மீண்டும் உன்னை எழுப்ப போறேன். ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சில வேளைகள் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை என் வீட்டில் இருக்குது, அதனாலதான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ வேதனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடு, தீங்கை காணாதிருக்கும்படியாய் கர்த்தருடைய கரங்கள் உங்களுக்கு நடுவே வெளிப்படும். அந்த ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய மகிமையின் பலன் இந்த இடத்துல இறங்கத்தக்கதாக, தேவன் என்னை தேற்றும்படியாக, தேவன் என்னை பலப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய நன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன். பயப்படாத, நான் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் மரண பரியந்தம் நம்மை விட்டு விலகிறதில்லை. எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கும், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இயேசுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? நீங்க அவருக்கு பிரியமா நடக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஆதியாகமம் 12:2 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உன் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது என்ன? உன் வேதனை நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறதுக்கு அல்ல. ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷயம் உதவி செய்யுங்க. என்னால சரியா ஜெபம் பண்ண முடியல. நான் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டேங்கிற ஒரு குறை இருக்குது ஆண்டவரே. சில இடத்துல ஓடி பார்த்து அவமானத்தை மட்டும்தான் நான் பெற்றுக்கொண்டே சப்பா. இந்த இடத்துல ராஜா கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகளை மீண்டும் உள்ள நேசித்தோடு பலப்படுத்த வந்திருக்கிறேன். ஏசப்பாவுடைய கிருபை என்னை மூடிக்கொள்ளட்டும். ஏசப்பாவுடைய அன்பு என்னை பலப்படுத்தட்டும். யார் வெறுத்தாலும் நீர் வெறுக்கிறது இல்லைன்னு தெரியாண்டவரே. என்னை மறக்கவே மாட்டீங்கன்னு தெரியும் ஏசப்பா. உங்க கிருபை என்னை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை என்னை பலப்படுத்தட்டும் ரட்சகரே. நான் எவ்வளோ காலம் ஒரு அனாதையை போல இருந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ காலம் இந்த வேதனையை தாங்க முடியாம இருக்கிறேன் சப்பா. என் மேல உங்க கிருபை ஊற்றுங்க. சிலர் பார்வையே இல்லை, அப்படியே கிண்டல் பண்ற மாதிரியே பார்க்கிறாங்க. இதுவரை காணுமே சப்பா. அன்னொரு உங்க நடுவில் வந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவமானப்பட்ட சூழ்நிலைகள் போதும், உன் பலகீனத்தின் சூழ்நிலைகள் போதும், உன் வருத்தங்களின் துக்கங்கள் சூழ்நிலைகள் போதும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உனக்கு எல்லா இக்கட்டுகளிலிருந்து மாற்றத்தை தருகிற கர்த்தர். நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ பெரியது. எத்தனை இடங்கள்ல உன்னை தாங்கி நடத்தி வந்து, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, எனக்கு கிருபை காண்பீங்க. இங்கதான் வந்திருக்கிறாரு ஒரு சகோதரி அருகில் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. ஒரு ஐயாவோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, என் பிள்ளையே நீ எழுந்திரு, எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் ஒரு வீட்டை காண்பித்து சொல்லுகிறார், நீ பாழடைந்ததாய் நினைக்கிறாயோ, உன்னை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் ஒரு நாளும் உங்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் அந்த ஜனங்கள் நடுவே உங்களை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர்ட்ட சத்தம் போட்டு உங்க விண்ணப்பத்தை தெரிவிப்பீங்களா? என்னை கைவிட்டாதீங்க இயேசுப்பா. என் ஜெப பலன் எழும்பட்டும், என் அபிஷேக பலன் எழும்பட்டும். மீண்டும் நான் தகப்பனே உங்க வல்லமையில நிரப்பப்படணும், நிரப்பப்படணும், நிரப்பப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தை எடுத்து அப்புறப்படுத்து. சில இடங்கள்ல நீ எனக்கு பிரிய இல்லாம நடக்கிறியே, அந்த பாவத்தை அறிக்கையிடு என்று சொல்லுகிற வார்த்தை வருகிறது உன் நடுவில். நீ இந்த இடத்துல குறையுள்ளவள் என்பதை அறிக்கையிடு. இயேசுவே, இதுல நான் தவறாய் நடந்திருக்கிறேன், இந்த இடத்துல தெரியும் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு, ஆனால் அதுல நான் மேட்டிமையாய் நடந்தேன். ஆண்டவரே, என்னை மன்னியுமே சப்பா. அப்படியே உங்களுக்கு முன்பாக அந்த அடிக்கப்பட்ட இயேசுவை கல்வாரி காட்சி உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க.
அப்படியே வலது கரங்களை அந்த கல்வாரிக்கு நேராக நீட்டுங்க. அவருடைய அந்த முள்முடியை பாருங்க. அவர் கண் பகுதியெல்லாம் கிழித்து அப்படியே ரத்தம் சொட்டுகிறது அல்லவா? அவருடைய முகமெல்லாம் வீங்கின நிலையில் இருக்குது இல்லை பாருங்க. அவருடைய கைகள்ல அந்த ஆணி உங்களுக்காக தான் அந்த ரத்தம் சிந்தினாரு. உங்க மேல அவ்வளோ அன்புங்க, உங்க மேல அவ்வளோ அன்பு. இயேசுவை பார்த்து போற வாழ்க்கை தாங்க பரலோக வாழ்க்கை. இயேசுவை கவனிச்சு போற வாழ்க்கை தாங்க பரிசுத்த வாழ்க்கை. அவரு சொல்லுகிற வார்த்தை தான், மறுபடியும் நீ சிலுவையில் அறையிறியா? நீங்க பாவம் செய்யும் பொழுது, மீறி நடக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை மறுபடியும் தூக்கி அடிக்கிறோமே. ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசித்திருக்கிறார்ல. அந்த முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல இருக்குங்க. எனக்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என் மேல் அவ்வளோ விருப்பம் உள்ளவர் அவர். அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கழுவுங்க. நான் எந்த இடத்துல குறையுள்ள பாத்திரமோ என்னை கழுவுங்க ஏசப்பா. நான் நிறைய இடத்துல உமக்கு பிரிய இல்லாமல் நடந்திருக்க ஏசப்பா, என்னை கழுவுங்க. ஐயோ, உங்களை காயப்படுத்திட்டு ஆண்டவரே, உங்களை காயப்படுத்திட்டு நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. அந்த கல்வாரி ரத்தத்தை அப்படியே கைகள்னால தொட்டு பாருங்க. அது இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அந்த தழும்புகள் இன்றைக்கும் உயிர் உள்ளதாய் இருக்கிறது. எனக்காக என் மேல வச்ச அன்பு, என் மேல வச்ச இரக்கம். அதனாலதான் தகுதி இல்லாத எனக்காய் அவர் ரத்தம் சிந்தினார். தகுதி இல்லாத எனக்காய் அவர் கல்வாரி இல்ல, அந்த சிலுவை சுமந்தவராய் எழும்பினார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த புதிய ஆண்டுல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். சிலர் மேல் ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை கரங்கள் தொட போகிறது. சிலர் மேல் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வர போகிறது. ஒவ்வொருவரும் அப்படியே வாய்களை திறந்து, இயேசுவே என்னை நிரப்போ, இயேசுவே என்னை நிரப்போ, புதிய வல்லமையினால என்னை நிரப்புங்க, புதிய பலத்தினால நிரப்புங்க. உங்க அருகில் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒரு சகோதரியை சொல்லுகிறார், நான் மீண்டும் உன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் உன்னை புதுப்பித்திருக்கிறேன், பயப்படாத. என் ஆண்டவரை நீ எடுத்து பயன்படுத்த மாட்டாரு, என் மேல் அன்பு காட்ட மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவள், நீ அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உம்முடைய மகள் மீது இறங்க நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவ கிருபை வெளிப்படட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் சொல்லுகிறார், இருளும் தூக்கமயக்க ஆவிகள் இனி உன்னை மேற்கொள்ளுவதில்லை. நான் ஜெபிக்க போனாலே அப்படி ஒரு போராட்டம், இயேசுவின் நாமத்தினால் அது மாறி போவதாக. வருகிறது அந்த பலன், வருகிறது அந்த பலன். இப்பொழுது சிலர் அந்த இழந்த பலனை பெற போறீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது உங்கள் நடுவே ஒரு அக்னியின் வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எலியாவின் நாட்கள்ல இறங்கின அந்த தேவ மகிமையின் வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆண்டவர் சொல்கிறார், புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு, புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. கரங்களை தட்டி, ஆண்டவரே மீண்டும் என்னை நிரப்போம், மீண்டும் என்னை நிரப்போம், தேவ வல்லமையினால நிரப்புங்க. வருகிறது, வருகிறது, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவர் அந்த நுகங்களை முறியடிக்கிறார், நுகங்களை முறியடிக்கிறார். தேவன் உன் வாயின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஜெபிக்க முடியாத தடைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. அவைகளின் கிரியைகள் நேசனாகிய இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை இறங்கட்டும் பிள்ளைகள் மத்தியில, இறங்கட்டும் அந்த பிள்ளைகள் மத்தியில. இயேசுவின் அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவர் மீண்டும் உன்னை எழுப்பி நிலைநிறுத்துவார். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளுவாய். நீ அவமானப்பட்ட இடங்கள்ல என் கிருபையினால் மீண்டும் தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதோ கடந்து போ, உன் எல்லை எங்கிலும் நான் உன்னை பயன்படுத்துவேன், உன் எல்லை எங்கிலும் நான் உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தர் சில குடும்பத்தை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான்.
கலங்காதே, நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன். உன் ஜெபத்தில் இன்னும் ஸ்திரப்படுத்து. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நான் ஜெபிக்கிற பாத்திரமாய் என் இருதயம் சுத்தமாய் இருக்க ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இதோ உன் வார்த்தையின்படி நான் உனக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்வேன். இந்த 2026 ஆண்டு, கடந்த ஆண்டில் பல கண்ணீர் வேதனை கடந்து வந்த உங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். அப்பாவுடைய நாமத்தில் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வார்த்தையின்படி திருச்சபை குடும்பங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே.